நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மே 2026 எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம தெளிவா மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மாத பலன் பார்க்கறது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்ல சந்தோஷம்தான். ஆனா எப்பயுமே எதுல மாட்டிக்காம இருக்கணும், எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எந்தெந்த விதத்துல பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் சிக்காம திங்ஸ் ஸ்மூத்தா போகும். மேஷராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானோட உட்கார்ந்து இருக்காரு மேஷத்துக்கு 12ஆம் வீட்டுல. அப்ப என்னாகும், தேவையே இல்லாத ஃப்ரிக்ஷன்ஸ் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்க மனமும் உடலுமே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்காது. உங்க மேலேயே உங்களுக்கு எரிச்சல் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எப்பயுமே உங்க மேலேயே உங்களுக்கு எரிச்சல் வந்ததுன்னா அப்ப மற்றவங்களோட எல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமா வெடுக்குன்ற மாதிரி இருக்கும். பொறுமைன்றதே உங்ககிட்ட இல்லாம ஒரு நிலை தள்ளப்படும். சோ முதல்ல மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அதாவது நீங்க குழந்தையா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க வேலைக்கு போனாலும் சரி, பிசினஸ் பண்ணினாலும் சரி, எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கடைபிடிக்க வேண்டியது பொறுமை, 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 நிதானம். ஏன்னா அந்த பொறுமையா இருக்க விடாது செவ்வாய் சனியும். அதே மாதிரி எவ்வளவுதான் நினைச்சாலும் தூக்கம்ன்ற டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ அப்ப தூங்கல சரியா அப்படின்னாலே எந்த ஒர்க்கும் கரெக்டா பண்ண முடியாது இல்லையா? அதை தான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும். நல்லா தூங்குறதுக்கு ஜாதி பத்திரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் விற்கும். ஜாதி பத்திரி எடுத்துட்டு நீங்க அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பால்லையோ சுடு தண்ணிலையோ போட்டுட்டு படுங்க. யூ வில் ஃபீல் ரொம்ப காமா இருக்கும். நம்ம சனாதன தர்மத்துல நிறைய விஷயங்களுக்கு ஈஸியா எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலஞ்சஸ் இல்லாதது வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஆனா அந்த சேலஞ்சஸை எப்படி நம்ம சாந்தமா ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி செவ்வாய் உங்க மேலேயே ஆட்சியா வரார். ஓ மை காட், சூப்பரான பீரியட் இது. அப்ப செவ்வாய்ன்றது உங்க ராசிநாதன். அவர் ராஜாவா பதவி ஏற்கும் போது எப்படி இருக்கும்? நீங்க பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசிநாதன் கொடுப்பார். ஆனாலும் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அவர் சூரியனோட இருக்கார். சூரியன் மேஷ ராசியில தான் உச்சம் பெறுவார். அப்போ ஒரு ராஜாவும் சக்கரவர்த்தியும் உங்களோட இருக்கிற மாதிரி. அப்ப அந்த இடத்துல ரொம்பவே புரோட்டோகால்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க நல்லா சூப்பரா நிதானமா இருந்து சாதிச்சுக்கணும். அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு பிஎம்மும் ஒரு பிரசிடென்ட்டும் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்ப அந்த இடத்துல படப்படன்னு இல்லாம எதை எப்போ எப்படி சாதிச்சுக்கணும், அவங்க கிட்ட எப்படி நீங்க பிளசண்டா இருந்து எல்லாத்தையுமே நீங்க உங்க சைடு வலு உள்ளதா இழுத்துக்கணும் அப்படின்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ ரொம்ப முக்கியமா 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. 11ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பா என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்க லைஃபா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், விரோதிகள்னால இருக்கலாம், நட்பு வட்டாரத்துல இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அந்த டைம் பீரியட்ல நீங்க சூட்சமமா அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணீங்கன்னா பல விஷயத்துல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றது சூப்பரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இனி பாத்தீங்கன்னா மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது சூப்பரா இந்த மாசம் இருக்கும். நீங்க எவ்வளவு வேணால் கடன்ல இருங்களேன், இந்த தடவை அந்த கடன்றது சூப்பரா நீங்க அடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்ல நீங்க வேற யாருக்காவது கடன் கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் சூப்பரா வரும்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் அவசரப்பட்ட கூடாது. ஓகேப்பா, கடன்லாம் அடைச்சிட்டோம், இனி அடுத்த கடன் எடுப்பா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வேண்டாம். நீங்க என்ன 7 சனி நடக்குதுன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 7 சனின்றது விரயம் சைட்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்றது கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அது விரயமாகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணணுமோ அதை நீங்க கரெக்டா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதி என்ன மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ், மெரிட்ஸ் எப்பயும் விட்டு தள்ளுங்க, சந்தோஷம் தான். ஆனா டிமெரிட்ஸை மெரிட்ஸ் ஆக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு தென் நீங்க இன்வெஸ்ட் பண்றது ரியலி ரொம்ப சுபத்தை கொடுக்கும். அண்ட் சௌகரியமா வாழ்றதுக்கு உண்டான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, அங்க அவ்வளவு திருப்தியா இல்லை அப்படின்னா நீங்க இப்ப காலகட்டத்துல தேடினீங்கன்னா திருப்தியான ஒரு வீடு அமையும். சொந்த வீடே அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா டோர் சரியில்லை, உங்களுடைய ஜன்னல் சரியில்லை, திருப்தியாவே இல்லை அப்படின்றவங்க எல்லாம் இப்ப சுகமான வாழ்க்கைக்காக உங்களுடைய வீடு, உங்களுடைய ஆபீஸ், உங்களுடைய காரு, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாசம் பயங்கர சூப்பரா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப உங்களுடைய ராசி மேலேயே தான் புதனும் இருக்காரு. அப்ப அந்த புதன் ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பண்ணணும், செவ்வாயும் புதனும் சேரும் போது அந்த புதன் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க இருக்காரு. செவ்வாய் புதன்றது ஃப்ரிக்ஷன்றது உங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது பீச்சில் மட்டும் கலைநயத்தோட பேசுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வெடுக்கு நறுக்குன்னு பேசாதீங்க. வாங்க உட்காருங்க அப்படின்றத விட வாங்கலைங்க உட்கார்ந்து சாப்பிடுங்களேங்க, சூடாவே சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு விஷயத்த கலைநயத்தோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க மற்றவங்களோட பேசும்போது பயங்கர சூப்பரமா உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே எக்ஸாம் எழுதியாச்சு, எல்லாருமே ரிசல்ட்ஸ்க்காக பயமா இருக்கும் இல்லைங்களா? கவலையே படாதீங்க. எஜுகேஷன் செக்டருக்கு சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் 10th 12th தென் காலேஜ் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வேலை நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வேலை அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். யாருடைய சுய ஜாதகத்துல தொழில் பண்ணணும் அப்படின்றது இருக்கோ அதெல்லாம் தூண்டப்பட்டு ஒரு தொழிலுக்குள்ள நீங்க உட்கார்ந்து உங்களுடைய ஐடியாஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க தொழிலதிபரா ஆறதுக்குண்டான அமைப்பும் ரொம்ப சூப்பரா இருக்கு. 3ஆம் வீட்டுல குரு இருக்காரு. இந்த மாசம் தான், அடுத்த மாசம் அவர் 4ஆம் வீட்டுக்கு உச்ச குருவா போறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் மட்டும் இருக்கும், ஒரு கம்யூனிகேஷன்ல பயம் இருக்கும், தெளிவா பண்ணிடுவோமான்ற பயம் இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள்னு பல விஷயங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அதுல எக்ஸ்பர்ட் யாருன்றதை பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தென் டிசைட் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் சூப்பரா போகலாம். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு வரும்போது குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா திருமண முயற்சிகள் சூப்பரா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால எது எடுத்தாலுமே இப்ப ஸ்பீட் எடுக்கும், எனி விஷயத்துக்கு, எந்த விஷயத்துக்கும். சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கும். ஆனா நெகட்டிவான தசாபுத்திகள் இருந்ததுன்னா நெகட்டிவும் ஸ்பீட் எடுக்கும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அதுலயுமே உங்களுக்கு காஷன் வேணும். ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஹீட் சம்பந்தமானது, போன் சம்பந்தமானது, டைஜஷன் சம்பந்தமானது, பல்லு சம்பந்தமானது, இதுல எல்லாம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி உங்க பாடியை நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உங்க ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் யாரு, உங்களுடைய புதன் தான். அந்த புதன் உங்க மேலேயே இருக்கிறதுனால நீங்க டேப்லெட் எல்லாம் சரியா சாப்பிடாம விட்டீங்கன்னா தாறுமாறா உங்களுடைய தைராய்டு, உங்களுடைய சுகர்லாம் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிபி இருக்கிறவங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். ஏன்னா பிபிக்கு அதிபதியே அப்படின்னாலே கோபம், தாபம் தானே, அது மூற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த நல்லா இருக்கு அப்படின்றது குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. 5ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிறு செலவுகள் எல்லா விஷயத்திலுமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா சனி கிரகம் 7.5 சனியாதான் நட போட்டுட்டு இருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த சனியினுடைய தாக்கம் கூட உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து ரொம்பவே குறைய போகுது அப்படின்றத நீங்க எல்லாருமே ரொம்ப புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு எப்பயுமே நான் தனி பதிவு போட்டுட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்துல கண்டிப்பா நிதானம்ன்றது டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும். எதையும் மறந்துடாம டபடப்பான் போகாம டபடப்பான் செய்யாம நீங்க நிதானத்தோட செயல்படணும். ஏன்னா ஏதாவது மறந்து வச்சுட்டு போய் அதுக்காக உங்களுக்கு டிலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் வீடு அப்படின்றதுல கேது இருக்கிறதுனால லவ் ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாம் இருக்கக்கூடியவங்க, லிவ்இன்ல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்க. இப்ப தயவு செஞ்சு உடனே பிரேக்கப், உடனே செட் ஆகல அப்படின்ற தன்மையோட செயல்படாதீங்க. ஏன்னா மனசு அப்படின்ற இடத்துல கேது இருக்கிறதுனால மனசஞ்சலங்கள் இருக்கும். அதையும் எப்படி மீண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் செயல்படணும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பல 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 விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. யூஸ் பண்ணுங்க. இந்த மந்த் அவ்வளவு ஃபேவரபிள். இன்னும் வரக்கூடிய மாதங்களுடைய நிறைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு இது அஸ்திவாரம் போடக்கூடிய
வகையில இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் யாரு? முருகப்பெருமான். சோ முருகன் நினைச்சு மனதார வழிபாடு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஹை வில் பவர் வேணும். சோ ஹனுமனை கையில பிடிச்சுக்கோங்க, ஹனுமன் சாலிசா கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது முருகனையும் ஹனுமனையும் மனதார பிரார்த்திக்கும் போது அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் இந்த மே மாசம் பார்க்க போறீங்க. சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.